மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள் வரிசையாக வரலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன். மாண்பு உறுப்பினர் போஜராஜன். இல்லை 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 எங்கேருந்து இல்லைங்க இல்லைங்க இல்லை இல்லை ஸ்டார்ட் பண்ண உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. எங்களுடைய நிலைப்பாடு நீட், அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு, அது நம்முடைய தமிழகத்தின் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் எதிர்காலத்திலையும் சிறப்பாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இப்போ கடந்த இந்த இதுலயே தேர்விலேயே பல்லடத்தில் ஒரே தமிழ் பள்ளியில் 10 மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் 141 பேர் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற இந்த பயிற்சி முகாம் எல்லாம் சொல்றீங்க, பயிற்சி முகாமை ஏன் அரசு நடத்தக்கூடாது? பயிற்சி முகாமை அந்த இடத்துல வந்து இந்த திருப்பூர்ல எல்லாம் பயிற்சி முகாம் எல்லாம் அரசு நடத்தி அவர்களெல்லாம் அந்த குழந்தைகளெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி அவங்களெல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இன்று எல்லா மாநிலங்களும் அகில நமது பாரதத்தில் எல்லா மாநிலங்களும் எல்லோரும் அதை வெற்றியாக வரும்பொழுது நமது மாணவர்களை பற்றி நாம் ஏன் ஒரு தாழ்வு மனப்பானையாக நாம் நினைக்க வேண்டும்? அவர்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களும் நீட், ஏன்னா நம்ம குழந்தைகள் வந்து அறிவுஜீவிகள், தமிழக மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஒன்றும் கம்மி இல்லை, அவங்களும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு தரமான நல்ல கல்வியை கொடுத்து அவர்களுக்கும் இந்த பயிற்சி மையங்கள் எல்லாம், ஏன்னா தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் பணம் பண்ணுகின்ற ஒரு தொழிலாக இதை பயன்படுத்தி விடக்கூடாது. ஆகவே பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த எம்பிபிஎஸ் எல்லாம் போய் சேர்ந்துட முடியும். பணம் இல்லாதவர்கள், ஏழை குழந்தைகள் எங்க போவாங்க? அந்த ஏழை குழந்தைகளுக்கு இன்று முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் 7.5% கொடுத்து இன்று பல மாணவர்கள், ஏழை குழந்தைகள் எல்லாம் பள்ளியிலே கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு புதிய திட்டத்தை, நமது மாணவர்களுக்கு உபயோகமான திட்டத்தை, அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற திட்டத்தை என்ன என்று நீங்கள் சிந்தித்து அந்த முறையிலே நீங்கள் செய்தால் நல்லது என்ற எண்ணத்தை தெரிவித்து, இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன்.